சாந்தி. அவ்யக்த சமிகை 23 மார்ச் 2026. பாபா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, सर्कमस्टेंस भले कैसे भी हो, लेकिन निश्चय बुद्धि बच्चे सर्कमस्टेंस में अपनी स्वस्थिति की शक्ति से सदा विजयी अनुभव करेंगे. பாபா புரிய வைக்கிறாரு, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நிச்சய புத்தி நம்பிக்கை உடைய குழந்தைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய சுயஸ்திதியின் மூலம் சதா வெற்றியை அனுபவம் செய்வார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலையில கூட என்ன பண்ணணுங்கிறதுனுடைய ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா குழப்பத்துல வர்றதில்லை. ஏன்னா தன் மீதும் சரி, பாபா மீதும் சரி, ஆத்மாவுக்கு நிச்சயம் இருக்கு. चाहे दुनिया वाले लोग व ब्राह्मण परिवार के संबंध संपर्क में दूसरा समझे व कहे कि यह हार गया, लेकिन वो हार नहीं है, जीत है. ஆனா அந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குமா, பாக்குறவங்க எல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்களாம், இவங்களுக்கு போய் இப்படி ஆயிப்போச்சு, இப்படி தோத்து போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், பாவம் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்களாம். ஒரு தோல்வியினுடைய அடையாளத்தை குறிச்சு அவங்க பேசுவாங்களாம், லௌகிக் பரிவாரத்திலே அல்லது அலௌகிக் பரிவாரத்திலே. ஆனா பாபா சொல்றாரு, நமக்கு நிச்சயம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நம்ம என்ன ஆயிடலாம், ஜெயிச்சிடலாம். அதனால இது தன்னுடைய நிச்சயத்தினுடைய ஒரு ஆதாரத்துலதான் இருக்கு. कोई भी सेवा की, संगठन की, प्रकृति की परिस्थिति स्वस्थिति को व श्रेष्ठ स्थिति को डगमग करती है तो यह भी बंधन मुक्त स्थिति नहीं है. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு சேவையோ அல்லது ஏதோ ஒரு குழுல நம்ம இருக்கிறோம், அல்லது இயற்கையின் மூலமா வரக்கூடிய டெஸ்ட் பேப்பர், இதெல்லாம் நம்மளுடைய ஸ்திதிய கொஞ்சம் அசைச்சு பாக்குது அப்படின்னா, அப்ப கூட இந்த ஆத்மா ஏதோ ஒரு பந்தனத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். அந்த ஒரு பந்தன் இருக்கிற காரணத்தினாலதான் ஏதோ நடந்ததுன்னா நான் உடனே என்ன ஆயிடுறேன்னா கொஞ்சம் ஒரு குழப்பத்துல வர்றேன், அல்லது நிச்சயத்துல ஒரு குறைவு வருது. சோ இந்த பந்தனங்கள்ல இருந்தெல்லாம் கூட நம்ம விடுபடணும். ஈஸ் பந்தன் சேவி முக்து பனோ. அதனால பாபா சொல்றாரு, குழந்தைகளே இப்படிப்பட்ட பந்தனங்கள்ல இருந்து கூட நீங்க விடுபட்டுருங்க. ஏன்னா இது பந்தனம்ங்கிறது நம்ம மனதுல உருவாகக்கூடிய விஷயம்தான். சோ அது மனிதர் மூலமா இருக்கலாம், அல்லது பொருட்கள் மூலமா இருக்கலாம், இல்ல சூழ்நிலைகள் மூலமா இருக்கலாம். ஆனா எதனாலும் சரி, நிச்சய புத்தியினுடைய ஆதாரத்துல அந்த பந்தனத்துல இருந்து நம்ம மனதளவுல வெளியில வந்துடணும். நல்லது. ஓம் சாந்தி.